Taste the Daily. தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதாவது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரள மாநிலங்களுக்கு விருப்ப மனு அளித்தவர்களுக்கு இன்று முதல், அதாவது 24ஆம் தேதி வரை, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, அதே போன்று 13ஆம் தேதி, 24ஆம் தேதி ஆகிய தேதிகளிலே இந்த நேர்காணல் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடந்த 6ஆம் தேதி அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிவிப்பினை அடுத்து இன்று காலை குறிப்பாக சேலம் மாநகர் மாவட்டம், சேலம் புறநகர் மாவட்டம், ஈரோடு மாநகர் மாவட்டம், அதே போன்று ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம், கரூர் மாவட்டம், திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி, கழகத்தினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆகியோர் இந்த நேர்காணலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த விருப்ப மனுக்கள் ஏற்கனவே பெறப்பட்டு அதற்காக அவர்களுக்கு ரசீது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ரசீது கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கும் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதிய அமர்வில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நேர்காணலில் நாமக்கல் மாவட்டத்திற்கு தற்போது நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டத்திற்கான நேர்காணல் நிறைவு பெற்ற பிறகு திருப்பூர் மாநகர் மாவட்டத்திற்கும், திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டத்திற்கும், திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கும் நேர்காணல் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து கோவை மாநகர் மாவட்டத்திற்கும், கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்திற்கும், கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்கும், அதே போன்று நீலகிரி மாவட்டத்திற்கும் நேர்காணல் நடைபெறவிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்பொழுதுமே பொதுத் தேர்தல் என்று வருகிற போது 2.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயக்கமாக தமிழகத்திலே தொடர்ந்து பல்வேறு முறைகளை ஆட்சி அமைத்து மக்களுக்காக பல்வேறு சேவைகளை ஆற்றியிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலராக இன்றைக்கு இந்த நேர்காணலை முதன்முதலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விருப்ப மனு பெறுவதற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கிய இந்த விருப்ப மனுக்கள் 23ஆம் தேதி நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து கால நீட்டிப்பாக, அதாவது 28ஆம் தேதி கடந்த மாதம் தொடங்கி 31ஆம் தேதி வரை 10,147 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தங்கள் தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் விருப்ப மனு அளித்திருக்கிறார்கள். அதே போன்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் தாங்கள் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு அளித்திருக்கிறார்கள். அதற்கான நேர்காணல் முறையாக அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தினுடைய அடிப்படையிலே இந்த நேர்காணலானது தற்போது தொடங்கி மதிய அமர்வில் நடைபெற்று வருகிறது. 4 மணிக்கு மதிய அமர்வில் நாமக்கல் மாவட்டத்திற்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நாமக்கல் மாவட்டத்திற்கான நேர்காணல் நடைபெறுகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து 4:45 மணிக்கு திருப்பூர் மாநகர் மாவட்டத்திற்கும், அதே போன்று திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டத்திற்கும், திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கும் நடைபெறுகிறது. 5:30 மணிக்கு கோவை மாநகர் மாவட்டத்திற்கும், கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்திற்கும், 6:15 மணிக்கு கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்கும், நீலகிரி மாவட்டத்திற்கும் நடைபெறுகிறது. இதனால் அந்தந்த தொகுதியிலே விருப்ப மனு அளித்தவர்கள் அதற்கான ரசீதியை கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்திலே தற்போது நடைபெறக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கான நேர்காணல் நிறைவு பெற்ற பிறகு அடுத்ததாக திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர் கிழக்கு, திருப்பூர் புறநகர் மேற்கு ஆகிய நிர்வாகிகள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த நேர்காணலிலே சென்று பங்கேற்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சார், நேரலையில் இணைந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.